அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். தமிழகத்தை மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்பதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தை மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு நிதி கிடையாது என்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மாநிலங்களால் ஆனதே இந்திய ஒன்றியமும் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒன்றிய அரசு ஏகபோக எஜமான்கள் அல்ல என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் முழு விவரங்களை தருவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் முறை தமிழகத்திற்கு நிதி கிடையாது என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது என ஒரு காட்டமான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். They have to the terms of Indian Constitution என்கிறார் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர். மும்மொழி கொள்கையை ரூல் ஆஃப் லா என்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்கிறது என கல்வி அமைச்சரால் கூற முடியுமா? மாநிலங்களால் ஆனது இந்திய ஒன்றியம் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு ஒன்றிய அரசு ஏகபோக எஜமானர்கள் அல்ல. மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என்று பிளாக்மெயில் செய்யும் தடித்தனத்தை தமிழர்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள். எங்கள் உரிமையை தான் கேட்கிறோம். உங்கள் தனி சொத்தை கேட்பது போல் திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் நிதி தருவோம் என மத்திய கல்வித்துறை அமைச்சர் கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது என ஒரு வலுவான ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். வெங்கட்ரமணன், அதே போல மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் தமிழக அரசுக்கு நிதி என்று தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். முதலமைச்சரும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கக்கூடிய சூழலில் தமிழக அரசு இதற்காக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கவிருக்கிறதா, எதிர்வினையாற்றவிருக்கிறதா? நேற்றைய தினம் இது குறித்தான பேசும்பொழுது தமிழக கல்வித்துறை அமைச்சர் அப்போதே மாணவர்கள் விஷயத்தில் மத்திய அரசு இது போன்று நடந்து கொள்வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அந்த கல்வி சார்ந்த விஷயங்களை பாதிக்கக்கூடும். இருமொழி கொள்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து ஏற்கனவே மத்திய அரசு இந்த மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வெளிப்படையாக மத்திய கல்வித்துறை அமைச்சர் இப்படி கூறியிருப்பது தமிழக பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களின் கல்வி தரத்தையும் அவர்களுக்கான அந்த ஒரு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த இதையே பாதிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறதாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு பல்வேறு தரப்பில் எதிர்ப்புகள் தெரிவித்து வந்தக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது முதலமைச்சர் இது குறித்தான ஒரு விரிவான எக்ஸல் பக்கத்தில் பதிவை ஒன்றை பதிவிட்டிருக்கிறார். வெளிப்படையாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழக அரசுக்கான நிதி ஒதுக்கப்படும் என கூறியிருக்கும் ஒரு சூழலில் இது மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் என நேற்றைய தினமே பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு வலுவான ஒரு பதிவை தற்போது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மத்திய அரசு தமிழகத்தை பிளாக்மெயில் செய்கிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.